Hi guys, first of all, happy Vinayaka Chaturthi to all. Next I'm sorry. ஏன்னா இந்த வீக்கெண்ட் என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. காலேஜ் வேலையாக கொஞ்சம் வெளியில் போக வேண்டியதாக இருக்குது. அது நான் நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன் என்ன வேலைன்னு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சப்ஜெக்ட்ஸ் இன் பிஎஸ்எம்எஸ் அண்ட் ஹவு டு ஸ்டடி அப்படி நம்ம டாபிக் வச்சுக்கலாம். ஸோ இது ஏன் நான் இந்த வீடியோ போடுறேன்னா, நான் ஹவ் ஐ யூஸ் மை ஐபேட் போடலான்னு தான் நினச்சேன். பட் நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு வர்றது படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குமா, எப்படி இருக்கும், தமிழ் வருமா, இங்கிலீஷ் வருமா, ஸோ இந்த மாதிரி டவுட்ஸ் நிறைய இருக்குது. நான் இப்போயே உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நான் ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டேன்னா, நீங்கள் உங்களுக்கு என்ட்ரி ஆக சொல்ல ஒரு மைண்ட் செட் உள்ள செட் ஆகிட்டு போவீங்க. ஒருவேளை நீங்கள் இதை பற்றி தெரியாமல் ஜாயின் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு பார்க்க சொல்ல கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் பயந்துடக்கூடாது. ஏன்னா இது ஏன் நான் சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு தமிழ் கொஞ்சம் படிக்க எழுத கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் இது நம்ம டோட்டலாக கஷ்டம் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிங்கன்னா தமிழ் கஷ்டமாக இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் நார்மலாக தமிழ் நல்லா படிப்பீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, ஃப்ளோலேயே போயிடும். பட் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க அப்படியே விட்டுறாமல், வரல அப்படி சொல்லிட்டு விட்டுறாமல் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக முடிஞ்சிருச்சுன்னா நான் எங்கள் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயரில் என்னென்ன ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்றத போடுறேன். கொஞ்சம் லாங்காக போச்சுன்னா அதை நான் ஒரு தனி வீடியோவாக போடுறேன். நெக்ஸ்ட்டு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரில் எங்களுக்கு 20,000 எக்ஸ்ட்ரா ஃபீஸாக வாங்குவாங்க. எக்ஸ்ட்ரா ஃபீஸ் அப்படின்னா டியூஷன் ஃபீலையும் வராமல் ஹாஸ்டல் ஃபீலையும் வராமல் 20,000 வாங்கினாங்க. அந்த 20,000க்குள்ளே தான் எங்களுக்கு கொடுத்த திங்ஸோட இதெல்லாம் சேர்ந்துச்சு. ஸோ ப்ரைவேட் காலேஜஸ்லேயும் இந்த மாதிரி வாங்குவாங்க. இந்த மாதிரி அதாவது நாங்கள் பே பண்ணி வாங்குற மாதிரி எதுவுமே இல்லை. வெளியில் நாங்கள் காலேஜில் கொடுத்து அவங்க தரா மாதிரி தான் இருந்தது. மேபி நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெளியில் நீங்களாக வாங்குற மாதிரி இருக்கும். ஏப்ரன் கூட எனக்கு தெரியல, பட் எங்களுக்கு ஏப்ரன் முதற்கொண்டு எல்லாமே காலேஜ் சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணது தான். கவர்மெண்ட் காலேஜில் இருக்கவங்க மட்டும் எப்படின்னு எனக்கு சரியாக தெரியல. மோஸ்ட்லி நம்ம தான் வாங்குற மாதிரி இருக்கும். அது 20,000 புக்ஸும் அடங்கிடும் எங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட் இயரில் ஒன்ஸ் நீங்கள் காலேஜ் என்ட்ரு ஆகிட்டிங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க, இன்க்ளூடிங் ஸ்டெத்தஸ்கோப் எல்லாமே. நான் என்னென்ன திங்ஸு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாகவே சொல்கிறேன், லாங் வீடியோவாக. இப்போ நம்ம எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் இதில் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஐ மீன் சித்தா கோர்சஸில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2021 பேட்ச், அதாவது நாங்கள் எங்கள் செட்லேருந்து சிலபஸ் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. 4.5 years அகாடமிக் இயரை 3 ப்ரொஃபஷ்னல்ஸாக பிரிச்சிருப்பாங்க. ஒரு இயரும் 1.5 கோர்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். இதில் ஃபர்ஸ்ட் இயரில் 8 சப்ஜெக்ட்ஸ் இல்லை 8 பேப்பர்ஸ் இருக்கும். இதில் முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நம்மளோட சப்ஜெக்ட்ஸ் தமிழும் இருக்கும், இங்கிலீஷும் இருக்கும். சிலது ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் தான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். சிலது ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் தான் இருக்கும். சிலதில் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னென்ன சப்ஜெக்ட்ஸு நான் சொல்கிறேன் இப்போது. ஃபர்ஸ்ட் பேப்பர் 1 SATV சித்த மருத்துவ அடிப்படை தத்துவம் வரலாறும். நெக்ஸ்ட் பேப்பர் 2 கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ். பேப்பர் 3 anatomy 1. இந்த anatomy 1ல் என்ன வரும்னா ஆஸ்டியாலஜி, மசில்ஸ் பற்றி, ஆர்ட்ரிஸ், வெயின்ஸ் இதெல்லாம் வரும். பேப்பர் 4 anatomy 2. இதில் ஆர்கன்ஸ் பற்றி வரும், ஆர்கன்ஸ், நியூரோ அனாட்டமி இதெல்லாம் வரும். பேப்பர் 5 ஃபிசியாலஜி 1. இதை உடல் தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபிசியாலஜி நம்ம மாடர்ன் ஃபிசியாலஜிலலாம் படிப்போமோ அதே சித்தா சைடில் படிப்போம். பேப்பர் 6 ஃபிசியாலஜி 2, அதாவது மாடர்ன். பேப்பர் 7 பயோகெமிஸ்ட்ரி. பேப்பர் 8 மைக்ரோபயாலஜி. ஸோ இதில் நான் சொன்ன SATV தான் மெயின் பேஸ் ஆஃப் த சித்தா மெடிசன் அப்படின்வாங்க. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் தான், பாட்டு கண்டிப்பாக இருக்கும். கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் அது ஒரு சப்ஜெக்ட் தான். அனாட்டமி ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் தான். நெக்ஸ்ட்டு ஃபிசியாலஜி 1 மட்டும் தமிழில் வரும்.
இதில் பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸ் வந்து கம்மி தான், 8 பேப்பர்ஸ் தான். அதனால பிரச்சனையே இருக்காது, ரொம்ப ஈஸியாகவே நம்ம படிக்கிற மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம்ஸும் அவ்வளோவா இருக்காது, 2 வீக்ஸில் முடிஞ்சிடும் மோஸ்ட்லி. இது வந்து பேஸ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல். மாடர்ன் வந்து அதிகமாக இருக்கும். தமிழ் பேப்பர்னு பார்த்தீங்கன்னா 2 தான் தமிழ் பேப்பர், மிச்சம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மாடர்ன் தான். ஆனால் இது வந்து பேஸ். இது வந்து நம்ம நல்லா படித்தாதான் நம்ம வந்து நெக்ஸ்ட் இயரில் வர சப்ஜெக்ட்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் எ பேஸ் ஆஃப் த சித்தா மெடிசன். ஸோ நல்லாவே தரவாக படிக்க வைக்கிறோம், கொஞ்சம் ஈஸியும் கூட மற்ற இயரை கம்பேர் பண்ண சொல்ல. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம செகண்ட் ப்ரொஃபஷனலுக்கு போகலாம். செகண்ட் ப்ரொஃபஷனல் பிஎஸ்எம்எஸ். எந்த அளவுக்கு எம்பிபிஎஸ் சைடில் வந்து செகண்ட் இயரை வந்து ஹனிமூன் பீரியட் அப்படின்னு வாங்களோ, அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் செகண்ட் ப்ரொஃபஷனல் பிஎஸ்எம்எஸ். எங்களுக்கு வந்து ரொம்ப லாங்காக போன ஒரு இயர்னால் அது எங்களுக்கு செகண்ட் ப்ரொஃபஷனல் தான். ஏன்னா எங்களுக்கு வந்து அக்டோபர் 2023 ஸ்டார்ட் ஆகி மார்ச் 2025 தான் எங்களுக்கு இந்த செகண்ட் ப்ரொஃபஷனே கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ அந்த 1 இயர் 2024 நாங்கள் ஒரு செம் கூட அட்டன் பண்ணல, எதுவுமே எழுதலை. ஸோ இது வந்து லாங்கஸ்ட்டு பீரியட் ஆஃப் மை பிஎஸ்எம்எஸ் ஜேர்னினா கண்டிப்பாக செகண்ட் ப்ரொஃபஷனல் தான். அண்ட் பேப்பர்ஸ் வந்து 11 பேப்பர்ஸ் டோட்டலில். பேப்பர் 1 வந்து மெடிசினல் பாட்னி, பேப்பர் 2 and 3 இது வந்து மருந்தியல் அப்படின்வாங்க. அதில் பேப்பர் 1 மூலிகை, பேப்பர் 2 தாது சீவம், பேப்பர் 4 and 5 மருந்தாக்கவியல், இதுலேயும் பேப்பர் 1 பேப்பர் 2. பேப்பர் 6 and 7 வந்து ஃபாரன்சிக் மெடிசன் அண்ட் டாக்ஸிகாலஜி. இதில் ஃபர்ஸ்ட் பேப்பரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரன்சிக் மெடிசன், செகண்ட் பேப்பரில் ஃபுல் அண்ட் ஃபுல் டாக்ஸிகாலஜி. பேப்பர் 8 and 9 வந்து நோய்நாதல், அதாவது பெத்தாலஜி ஆஃப் சித்தா பெத்தாலஜி அப்படின்னா சொல்லலாம். இதுலேயே வந்து பேப்பர் 1 பேப்பர் 2. பேப்பர் 10 வந்து பெத்தாலஜி, மாடர்ன் பெத்தாலஜி. பேப்பர் 11 வந்து ஹைஜின்னா ப்ரிவென்டிவ் அண்ட் சோஷியல் மெடிசன், அந்த இதில் வரும். ஸோ இதில் வந்து மெடிசினல் பாட்னி வந்து பைலிங்குவல் தான், அதாவது தமிழ் புக்கும் அவைலபிளாக இருக்கும், இங்கிலீஷ் புக்கும் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் தமிழில் எழுதினாலும் நோ ப்ராப்ளம், இங்கிலீஷில் இருந்தாலும் நோ ப்ராப்ளம். நாங்கள் இங்கிலீஷ் தான் ஃபாலோ பண்ணோம். பேப்பர் 2 and 3 மருந்தியல், மருந்தாக்கவியல் ரெண்டுமே கலந்து வரும். எப்படின்னா மாடர்னும் வரும், தமிழும் வரும். மூலிகை தாது சீவத்துலலாம் வந்து ஃபார்மகாலஜி ஆக்டிவிட்டி, அப்புறம் வந்து ட்ரக்கு எல்லாமே வரும், ஃபேக்ட்ரி அதை பற்றிலாம் வரும். அப்புறம் வந்து ப்ரோட்டோகால்ஸ், அதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மருந்தாக்கவியலில் தான் வரும். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், மருந்தியல் மருந்தாக்கவியல்னா சொல்ல போனோன்னா ஃபார்மகாலஜி ஆஃப் சித்தா. எந்த மெடிசன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எந்தெந்த பொருட்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லாமே வர்றது வந்து மருந்தாக்கவியல். மருந்தியல்னா மெடிசனை பற்றி படிக்கிறது, மருந்தாக்கவியல்னா அந்த மெடிசனை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு படிக்கிறது. இது ரெண்டும் தெரிஞ்சாதான் எம்பிபிஎஸ்க்கும் பிஎஸ்எம்எஸ்க்கும் இருக்க மெயின் டிஃப்ரென்ஸ் வந்து அவங்க மெடிசனை வந்து ஓனாக ப்ரிப்பேர் பண்ண முடியாது. நம்ம மெடிசன் ப்ரிப்பேர் பண்ண மெடிசனையும் யூஸ் பண்ணலாம் நம்மளோட கிளினிக்கல் ஜேர்னியில். ஸோ அந்த மெடிசன் ப்ரிப்பரேஷன் தான் நம்ம இந்த மருந்தாக்கவியலில் படிப்போம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மெயினாக. பட் டியூரேஷன் ஆஃப் த எக்ஸாம் பீரியட்னு பார்த்தீங்கன்னா 1 month கிட்ட வரும். ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள் செகண்ட் ப்ரொஃபஷனல் எழுதுறதுக்கு. ஃபர்ஸ்ட்டு இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்க்க சொல்ல 8 பேப்பர் தான், 2 வீக் தான் அப்படின்னு நான் சொல்ல யாரா இவங்க இவ்வளோ சிம்பிளாக சொல்கிறாங்க 8 பேப்பர் அப்படின்னா, சீரியஸ்லி 8 பேப்பர் ஈஸி கம்பேர் டு 11 பேப்பர்ஸ் இன் செகண்ட் ப்ரொஃபஷனல். இட் வாஸ் ஸோ டஃப். அப்படியே ஃபுல் ட்ரைன் அப்படின்னு தான் சொல்லணும் நாங்கள். ஆனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கம்பேர் டு ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல். ஃபாரன்சிக் மெடிசன், டாக்ஸிகாலஜி, அதுவும் நம்ம எந்த சப்ஜெக்டில் வேணால் எழுதலான்றதை விட அதில் வந்து ரெண்டுமே படிக்கணும், தமிழும் படிக்கணும், இங்கிலீஷும் படிக்கணும், தமிழ் புக்கையும் படிக்கணும், இங்கிலீஷ் புக்கையும் படிக்கணும். அதுதான் ஃபாரன்சிக் மெடிசன், டாக்ஸிகாலஜி. நோய்நாதல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் தான், ஏன்னா அது பெத்தாலஜி ஆஃப் சித்தா. மாடர்ன் பெத்தாலஜி ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து ஹைஜின்லையும் ரெண்டுமே படிக்கணும், தமிழையும் படிக்கணும், இங்கிலீஷையும் படிக்கணும். தமிழ் புக்கும் ஃபாலோ பண்ணணும், இங்கிலீஷ் புக்கையும் ஃபாலோ பண்ணணும். ஸோ இதுதான் வந்து செகண்ட் ப்ரொஃபஷனல் பிஎஸ்எம்எஸ் கம்பேர் டு ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல் அண்ட் தேர்ட் ப்ரொஃபஷனல். எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்ஸ்னால் அது செகண்ட் ப்ரொஃபஷனல் சப்ஜெக்ட்ஸ் தான். வெரைட்டியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நல்லா இருக்கும் படிக்கிறதுக்கு, வேகாவும் இருக்காது, அப்படியே மெமரி பண்ணுற மாதிரியும் இருக்காது, கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ என்னோட ஃபேவரட்னா அது செகண்ட் ப்ரொஃபஷன் தான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம தேர்ட் ப்ரொஃபஷனுக்கு போவோம். தேர்ட் ப்ரொஃபஷனல் பிஎஸ்எம்எஸ்.
இந்த தேர்ட் ப்ரொஃபஷனலுக்கு வந்து நான் 6 months தான் ஆகுது. பட் ஓரளவுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எந்தெந்த மாதிரின்றது எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. அது எப்படின்றத அகெயின் சொல்கிறேன் லாஸ்ட்டில். ஸோ தேர்ட் ப்ரொஃபஷனல்லேயும் உங்களுக்கு 11 papers தான் இருக்குது. பட் டிஃப்ரென்ஸ் என்னென்னா இதில் வந்து 6 subjects தான். அந்த 5 தான் வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு சப்ஜெக்ட்ஸு. அதை தான் வந்து ஒரு சப்ஜெக்டையும் வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 பிரிச்சிருப்பாங்க. ஸோ 5 into 2 10 papers வந்துடும். ஒரே ஒரு பேப்பர் மட்டும் ரிசர்ச் பேப்பர். ஸோ இதுதான் வந்து தேர்ட் ப்ரொஃபஷன். சப்ஜெக்ட்ஸ் வந்து கம்மி, பட் பேப்பர்ஸ் வந்து அதிகம். ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கும்னா மருத்துவம், வர்மம் புற மற்றும் சிறப்பு மருத்துவம், அறுவை மற்றும் தோல் மருத்துவம், சூழ் மற்றும் மகளிர் மருத்துவம், குழந்தை மருத்துவம். பேப்பர் 11 மட்டும் ரிசர்ச் மெத்தடாலஜி. இதை வந்து இந்த 5 சப்ஜெக்ட்ஸ் தான் பேப்பர் 1 பேப்பர் 2 பிரிச்சிருப்பாங்க. ஸோ தேர்ட் ப்ரொஃபஷனல் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த நம்ம படித்த ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயரில் படித்ததை இந்த தேர்ட் ப்ரொஃபஷனல் இயரில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் இயரில் படித்த அனட்டமியில் செகண்ட் இயரில் படித்த பெத்தாலஜி என்ன வருதோ அதை அப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி செகண்ட் இயரில் படித்த மெடிசன்ஸை இந்த பெத்தாலஜியில் எங்கே அப்ளை பண்ணுவோம் அப்படின்றத படிக்கிறது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் தேர்ட் ப்ரொஃபஷனல், அதாவது பேஸ். ஸோ இதில் மருத்துவம் பேப்பரை அதாவது எம்பிபிஎஸ் சப்ஜெக்ட்ஸில் கம்பேர் பண்ண சொல்ல ஜென்ரல் மெடிசனில் வரும். வர்மம் புற மற்றும் சிறப்பு மருத்துவம் ஆர்த்தோபெடிக்ஸில் வரும். அறுவை மற்றும் தோல் மருத்துவத்தில் டெர்மட்டாலஜி, இஎன்டி, ஆப்தமாலஜி, டென்டிஸ்ட்ரி எல்லாமே இதில் தான் வரும். சூழ் மற்றும் மகளிர் மருத்துவம்னா ஆப்ஸ்ட்ரக்டிவ்ஸ் அண்ட் கைனகாலஜி, குழந்தை மருத்துவம்னா பீடியாட்ரிக்ஸ். பேப்பர் 11 மட்டும் ரிசர்ச் மெத்தடாலஜி. ரிசர்ச் மெத்தடாலஜினா நம்ம வந்து சித்தாவில் வந்து ரிசர்ச் வந்து நிறைய பப்ளிஷிங் இருக்கும். ஸோ அதை பற்றி படிக்கிறது தான் ரிசர்ச் மெத்தடாலஜி. ஒரு ரிசர்ச் பேப்பர் போட சொல்ல எப்படி அப்ஸ்ட்ராக்ட் இருக்கணும், எதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கணும், எப்படி ஸ்டாட்டிஸ்டிக்கலாக ப்ரொவைட் பண்ணணும், டேட்டா கலெக்ட் பண்ணணும் அப்படின்றத படிக்கிறது தான் ரிசர்ச் மெத்தடாலஜி. இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட ஃப்யூச்சர் யூசஸ்க்கு. ஸோ இதுதான் வந்து தேர்ட் ப்ரொஃபஷனல் பிஎஸ்எம்எஸ். இதுக்கான ரிலேட்டடாக தான் நம்ம ஓபி வந்து அட்டென்ட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து லாங்குவேஜ் ஆஃப் த சப்ஜெக்ட்னு பார்க்க சொல்ல எல்லா பேப்பருமே பைலிங்குவல் தான். அதாவது தமிழ்லையும் படிக்கணும், இங்கிலீஷ்லையும் படிக்கணும். அது கலந்து கூட எழுதலாம். எப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். தமிழில் வந்து முதுகு எலும்பிடை தட்டுகள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னா அதை என்னால் எழுத முடியாது. டக்குன்னு நான் எப்படி எழுதிடுவேன்னா இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க் அப்படின்னு எழுதிடுவேன். ஸோ இந்த மாதிரி கலந்து கூட எழுதலாம். ஏன்னா பேப்பர் சப்ஜெக்டே வந்து பைலிங்குவல் தான். நீங்கள் வந்து எது வேணாலும் எழுதிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இதெல்லாம் தான் வந்து சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த பிஎஸ்எம்எஸ். நான் ஒரு ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். அந்த ஃபோட்டோ என்னென்னா இது வந்து ஃபைனல் இயரில் நாங்கள் படிக்கிற ஒரு பாட்டு. ஸோ இதில் எத்தனை லைன்ஸ் இருக்குன்னு கூட தெரியாது. இதோட ஒரு 2 ஸ்டான்ஸா ஆட் ஆகும். அந்த முழு பாட்டையும் நம்ம எழுதுகிற மாதிரி வரும். ஸோ இதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள். இது மாதிரி நிறைய பாட்டுலாம் வரும் அப்படிலாம் இல்லை. பட் ஒரு 8 லைன் பாட்டு அப்படின்ற ஒரு இதில் வந்து நிறைய வரும். பேஸ்லேயே வந்து உடல் தத்துவம் அப்படின்னு ஃபஸ்ட் இயர்லேயே வந்து நாடி பாட்டு படிக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் அதுதான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிற மாதிரி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக படிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. அக்கா நீங்கள் சொல்கிறது எதுவுமே புரியல, எனக்கு இன்னும் குழப்பமாக இருக்குன்னா கூகுளில் போய் என்சிஎஸ்எம்னு போடுங்க. என்சிஎஸ்எம்ல அகாடமிக் கேலண்டர்னு ஒன்று வரும். அதில் உங்களுக்கான இயர் வந்து சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுறாங்க. இது வந்து எங்கள் ப்ரொஃபஷ்னலுக்கான இது. ஸோ இது வந்து உங்களுக்கு எந்தெந்த இயர் எப்போ ஸ்டார்ட் ஆகும், எப்போ எக்ஸாம் வரும், எப்போ ஹாலிடேஸ் முதல் பண்ணி எல்லாமே கொடுத்துருவாங்க. அதே மாதிரி என்சிஎஸ்எம் உள்ளே போயிட்டு அந்த மேலே இருக்க அந்த 3 பார் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்தியன் மெடிசன் வரும். அதில் சித்தா கிளிக் பண்ணுங்கள். சித்தாவில் வந்து கரிக்குலம் அண்ட் சிலபஸ் அப்படின்னு இருக்கும். அதில் நியூ சிலபஸ்க்கு போங்க. யூஜி சிலபஸில் உங்களுக்கு எந்த ப்ரொஃபஷனல் பார்க்கணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் தேர்ட் ப்ரொஃபஷனல் கொடுக்குறேன்னா தேர்ட் ப்ரொஃபஷனில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அது எல்லா சப்ஜெக்ட்ஸுமே இதில் வந்துடும். ஸோ அதில் என்ன போர்ஷன்ஸ், இப்போ எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இயர் நான் செலக்ட் பண்ணுறேன். என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு அவங்களே கேட்டுட்டாங்க. ஸோ நான் உள்ளே போய் அதை கிளிக் பண்ணி பார்க்க சொல்ல எனக்கு எந்தெந்த சப்ஜெக்டில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, அந்த டாபிக்ஸோட மார்க்ஸ் எவ்வளவு,
அதுக்கான லெக்சர் யாரோ அதுலேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்றது முதற்கொண்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஒன்று இருக்கும். இதெல்லாம் அவசியமாக பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவசியம் அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு உங்களுக்கு இப்போ இருக்கிற டைம் ஃப்ரீயாக இருக்கலாம், சில பேர் பிஸியாக இருக்கலாம். ஃப்ரீயாக இருக்கிறவங்க தாராளமாக இதை எடுத்து பாருங்கள். ஏன்னா நாங்கள் வந்து சித்தா ஜாயின் பண்ண சொல்ல எனக்கு சித்தாவில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு தெரியாது, எப்படி படிக்கணும்னு தெரியாது, ஒரு ஐடியாவே இல்லாமல் ஆல்ரெடி எம்பிபிஎஸ் கிடைக்கலன்ற ஒரு இதுலேயே போய் ஜாயின் பண்ணதால் எனக்கு ஐடியாவே இல்லை. அங்கே போய் அடாப்ட் பண்ண எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஆல்ரெடி நம்ம வீட்டை விட்டு தூரமாக தள்ளி இருக்கும். 10வது எனக்கு சப்ஜெக்ட்ஸ் ஒரு ஐடியாவும் இல்லை அப்படின்றப்போ ஃபர்ஸ்ட் சில மந்த்ஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஸோ ஓரளவுக்கு இங்கே நான் சொன்னதெல்லாம் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். உங்களால் ரெஃபர் பண்ணி பார்க்க முடியலனாலும் ஓகே, இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னாச்சும் தெரியும். ஸோ அந்த மாதிரி சில பேராச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதால தான் நான் இந்த வீடியோ போட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு சித்தாக்கு மட்டும் இல்லை, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி எல்லாத்துக்குமே அந்த NCSM வெப்சைட்டில் இருக்குது. பார்க்கலன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் பார்த்துருங்க. அதே மாதிரி ஆயுஷ் கோர்சஸில் ஜாயின் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் ஒன்ஸ் நீங்கள் கோர்ஸ்க்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவோட யூஸ்ஃபுல்னஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ரியலைஸ் ஆகும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ கூடிய சீக்கிரத்தில் போட்டுறேன். வாரத்தில் 2 வீடியோஸ் போக நான் ட்ரை பண்ணுறேன். இனிமேல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு 1 மந்த்க்குள்ளே நம்ம 200 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பாய்.